பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. கடலூர் மாவட்டம் புவனகிரி முத்தாட்சி பிள்ளையார் ஆலயத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமிக்கு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. காப்பு கட்டுதலுடன் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. நாள்தோறும் பல்வேறு வழிபாடுகள் சுவாமிக்கு நடைபெற்று வந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு சுவாமியின் திருப்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளானவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியத்தில் மதுரை காளியம்மன் கோவில் 31 அடி உயரமுள்ள பிரம்மாண்ட தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 11ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல், பூச்சொரிதல், கதவடைத்த கோவிலுக்கு 1000 பானையில் பொங்கல் வைத்தல், திருக்கதவு திறந்து சிறப்பு பூஜை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து திருத்தேர் புறப்பாடு நடைபெற்றது. இதில் 31 அடி உயரமுள்ள பெரிய தேர், 30 அடி உயரம் கொண்ட சிறிய தேரை பக்தர்கள் தலையிலும் தோளிலும் சுமந்து கொண்டு முக்கிய வீதிகள் வழியே சென்று வழிபாடு நடத்தினர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பசும்பொன் நகர் ஸ்ரீ பச்சைவள்ளி காளியம்மன் கோவில் பங்குனி திருவிழா முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. மேளதாளம் அதிர்வேட்டுக்கள் முழங்க நடைபெற்ற முளைப்பாரி ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் பங்கு கொண்டு முளைப்பாரி சுமந்து வந்தனர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த அவனியாபுரம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் துரியோதனன் படுகொலை நிகழ்ச்சியுடன் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த மாதம் 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் மகாபாரத சொற்பொழிவு, கட்டைக்கூத்து நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் கோவில் வளாகத்தில் துரியோதனன் படுகொலை நிகழ்ச்சி நடைபெற்றது. துரியோதனன், பீமன், திரௌபதி, கிருஷ்ணன், காந்தாரி வேடமிட்டு வந்தனர். பின்னர் ஆலய வளாகத்தில் 500க்கும் மேற்பட்டவர்கள் தீ மிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த நெடுங்குணம் ஸ்ரீ ராமச்சந்திரா பெருமாள் கோவில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த நெடுங்குணம் கிராமத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வில்லம்பு இன்றி அமர்ந்த திருக்கோலத்தில் ஸ்ரீராமர், சீதாதேவி, லக்ஷ்மணர் அருள்பாலிக்கும் யோக ராமச்சந்திரா பெருமாள் கோவிலில் ராமநவமி அன்று பிரம்மோற்சவ விழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக தேர் சக்கரங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தேரோட்ட திருவிழா தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ராமநாதபுரம் திருவாடனை திரௌபதி அம்மன் கோவில் பங்குனி உற்சவத்தில் பாண்டவர் வெற்றி பெற்ற படுகள நிகழ்வு நடைபெற்றது. கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய 10 நாள் திருவிழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், வீதி உலா நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக மகாபாரத போரின் 17ஆம் நாள் நிகழ்வை நினைவு கூறும் வகையில் பாண்டவர்கள் கௌரவர்களை வென்ற வெற்றி திருவிழா கொண்டாடப்பட்டது. திரௌபதி அம்மன் தனது அவிழ்ந்த கூந்தலை அள்ளி முடியும் கூந்தல் முடிதல் நிகழ்வு மிகவும் உணர்ச்சி பூர்வமாக அரங்கேறியது.
இதில் திரளானவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் ஆலய பங்குனி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக நம்பெருமாள் ரத்தின அபயஹஸ்தம் முத்து பாண்டியன் கொண்டை மார்பில் நீலநாயகம் அணிந்து மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு தாயார் சந்நிதி வழியாக வழிநடை உபயங்கள் கண்டொருளி கோரதத்தில் எழுந்தருளினார். பின்னர் ரெங்கா ரெங்கா என பக்தி கோஷமிட்டவாறு தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபட்டனர். திருப்பத்தூர் செட்டி தெருவில் முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் தேர் திருவிழா பக்தர்கள் புடைசூழ கோலாகலமாக நடைபெற்றது. முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரின் மீது அருள்மிகு முத்துக்குமார சுவாமி எழுந்தருளினார். பின்னர் அரோகரா அரோகரா என்ற முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து முருகப்பெருமானை வழிபட்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே பசும்பொன் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு பச்சைவள்ளி காளியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரியை பெண்கள் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்து வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. சுற்றுவட்டார கிராம மக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் அமைந்துள்ள வெற்றுடையார் காளியம்மன் கோவில் பங்குனி சுவாதி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட சிறிய தேரில் விநாயகர் பெருமான் எழுந்தருளி முன் செல்ல, பெரிய தேரில் உற்சவர் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.